வணக்கம். வணக்கம். இன்னைக்கு சினிவேவ்ஸ்ல இன்னொரு அப்டேட்டை போட்ட வேண்டியதுதான். இன்னும் ஒண்ணு மட்டும் இல்ல, நிறையவே இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் என்னன்றதை நான் சொல்லவா? சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூலி நேற்று தான் சொல்லியிருப்போம். இந்த சுதிகாசன் வந்து ஆட் ஆயிட்டாங்க. அவங்களே தெரியாதனமா இன்ஸ்டாகிராம்ல போட்டு மாட்டிக்கிட்டாங்க. ஆமா, டெலிட்டும் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஷூட் ஆரம்பிச்சிருச்சு. ராமோஜி ஃபிலிம்ஸ் ஹைதராபாத்ல வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து இன்னொருத்தவங்களும் ஆட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெபா மோனிகா ஜான். அவங்க தான் நம்ம பிகில்ல கூட நடிச்சிருப்பாங்க இல்லையா, நிறைய ஹீரோயின்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஆமா, அவங்க தான் வந்து கூலியில ஆட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுவாரஸ்யமானது. அடுத்த அப்டேட் வந்து ராயன். ஓகே, இன்னைக்கு வந்து ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமான முறையில வந்து நடக்க போகுது. ஏஆர் ரஹ்மான் சார் வந்து லைவ் கான்சர்ட் கண்டிப்பா பண்ணுவாரு. ஆமா, பண்ணுவாரு. நேற்று வந்து 3வது சிங்கிள் வெளியான நிலையில இன்னைக்கு தனுஷோட ஸ்பீச் எப்படி இருக்கும், அடுத்த அப்டேட்ஸ் என்னங்கிறதெல்லாம் வந்து ஒரு எதிர்பார்ப்புகளா இருக்கு. கண்டிப்பா சார். வடச்சென்னைட்டு எப்ப சார் வரும், ஆசரன்ட்டு எப்ப சார் வரும், இந்த வழக்கமான கேள்விகள் வரும். அதுக்கு வந்து வரும்ட்டு வழக்கமா அவங்க பதில் சொல்லுவாங்க. வழக்கம் போல ஒரு பதில் சொல்லிட்டு இப்போ இதுல வந்து என்ன கூடுதல் தகவல்னா, நாகார்ஜுனா வந்து இந்த ஆடியோ லான்ச்ல ஸ்பெஷல் கெஸ்டா வந்து கலந்துக்க போற ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. ஒருவேளை அது உண்மையா இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிற டைம்ல பேசிட்டு ஏன்னா குபேரால வந்து அவர் நடிக்கிறார், அதனால வந்து அடுத்த படத்தோட ஒரு ப்ரொமோஷனை அடிப்படையில வந்து ஆமா, அப்புறம் ராஷ்மிகாவும் கூப்பிட்டு இருந்திருக்கலாம். பட் அவங்க அடுத்தடுத்த படத்துல வந்து பிஸியா இருப்பாங்க. ரொம்ப நிறைய படம் லைனப் சொல்லுவாங்க. இப்ப ராஷ்மிகா அப்படின்னு சொல்லும் போது அவங்கள பத்தி இன்னொரு ஒரு தகவல் இருக்கு, அது நீங்க சொல்லிடுறீங்களா? ஆமா, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, SK24 நம்ம சிபி சக்கரவர்த்தி டான் எடுத்தாரு, அவர் தான் வந்து எடுக்கிறாரு. அதுலதான் நம்ம ராஷ்மிகா வந்தானா சிவகார்த்தி எனக்கு பேரா பண்றாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இதுலயுமே வந்து SJ சூர்யா தான் வில்லன். ஏன்னா வெறும் பிரியங்கா மோகனை மட்டும் தூக்கிட்டு ராஷ்மிகா போட்டுக்கிறாங்க. மற்றபடி இருக்கிறாரு. ஆனா இந்த கதை இந்த மாதிரி கலகலப்பா டான் மாதிரி இல்லாம வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சினிமா வட்டாரங்கள்ல பேசிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து அக்டோபர்ல ஆரம்பிக்க போறாங்க. பேஷன் ஸ்டுடியோஸ் தான் இதை தயாரிக்கிறாங்க. ஓகே, அனிருத் தான மியூசிக்கா இருப்பாரு இதுக்கும்? கண்டிப்பா, ஆஃப் கோர்ஸ். ஆமா, டான் வந்து ஒரு வெற்றி காம்போ, வெற்றி கூட்டணிங்கிறப்போ அதுதான் இருக்கு. டான் மட்டும் இல்ல, சிவகார்த்தியன் அனிருத் சேர்ந்து. இப்போ அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா, ராஜமௌலி வந்து இப்போ இந்தியாலே வந்து ஒரு பெரிய டைரக்டரா இருக்காரு. நமக்கு சங்கர் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய உச்சத்துக்கு போயிட்டாரு. அதே மாதிரி கல்கில கேமியா பண்ணும்போது சில்லறை செதற விட்டேங்க. ராஜமௌலி வந்து அவரை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுல வந்து நிறைய கெஸ்ட் எல்லாம் வந்து அதில் வந்து அவரை பத்தி அவரோட ஒர்க்கை பத்தி பேச போறாங்க. ஜேம்ஸ் கேமரோன், ராம் சரண், அந்த மாதிரி அவங்களோட ஒர்க் பண்ணவங்க, அந்த மாதிரிலாம் வந்து அவர் எடுத்த படங்களை பத்தியும் ரூசோ பிரதர்ஸ் எல்லாம் அதில் பண்றாங்க. ஆமா, இவங்கெல்லாம் வந்து அவரை பத்தி, அவரோட சிறப்புகள், அவரோட கிராஃப்டை பத்தி பேசி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ண போறாங்க. ஃபில்ம் மேக்கர் இல்ல ஆஸ்பைரிங் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டாக்குமெண்ட்ரியா இருக்கும் நம்பலாம். இது எப்படி இந்த எபிசோடா கொண்டு வர போறாங்க இல்ல, அது தெரியல. அந்த மாதிரி அவங்க சீரியஸா சொல்லல. மேபி ஒரு ஃபிலிம் ஃபார்மேட்ல அந்த மாதிரி தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அது எப்போ ஸ்ட்ரீம் ஆக போகுது, எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 2 ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக போகுது. பாப்பா, இந்த வெள்ளிக்கிழமை ஒரு எபிசோடா விடுறாங்களா இல்ல மொத்தமா ஒரே லென்த்தா விடுறாங்களா? நெட்ஃபிளிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வாரம் வீக்லி ஏரிங் பண்ண மாட்டாங்க. எப்பவுமே வந்து ஒரு பேட்சா போட்டுருவாங்க. ஒரு சீசனா இந்த கம்ப்ளீட்டா வச்சுக்க பாத்துக்க அப்படின்ட்டு. மற்ற ரெஸ்ட் ஆஃப் த ஓடிடி மாதிரி இல்லாம அவங்க பேட்சா விட்டுருவாங்க. அது ஒரு நல்ல பண்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சீரீஸ் பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அடுத்த சீசன் வர்றது வருட கணக்குல ஆகுது. அது வரை நம்ம கதைகளை ஞாபகம் வச்சு அடுத்த சீசன் வரும்போது அதை பார்க்க ஞாபகம் வச்சு அதை ஞாபகப்படுத்தி பார்க்கவும் முடியல கண்டினியூவா. இதுக்கிடையில நீங்க வாரம் ரிலீஸ் பண்றது, இன்னும் போன எபிசோட்ல என்ன நடந்துன்னு யோசிக்கிறதுக்கே வந்து டைம் ஆகுது. ஸோ ஒரே பேட்சா விட்டா நல்லது. சரி, பார்க்கலாம் எப்படி விடுறாங்க அப்படின்றது. பிரதர் அப்டேட் சொல்லுங்க பிரதர். அதேதான், பிரதர் படத்துல இருந்தா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. என்னடா இது ஜெயம் ரவிக்கு தொடர்ச்சியா படங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி போயிட்டு இருக்கே அப்படின்ற பேசிக்கும் போது நம்ம ராஜேஷ் வந்து நான் உங்களுக்கு ஒரு படம் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தது. அதான் வாங்க பிரதர், நான் உங்களுக்கு ஒரு படம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பிரதர்னே ஒரு படம் கொடுத்துருக்காரு. அதை பத்தின அப்டேட் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, அந்த படத்துல இருந்து ஒரு சின்ன கிளிப் மாதிரி விட்டு ஆடியோ ரைட்ஸ் வந்து திங்க் மியூசிக் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஜெயம் ரவி அவ்வளோ அழகா அந்த கல்யாண கெட்டப்ல ஒன்று போறாரு. பிரியங்கா மோகன் வந்து ஒரு ஜாலியா என் மாப்பிள்ள போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பாக்குற ஒரு ஃபீலு. நம்ம ஹாரி ஜெயராஜ் வைப்னே சொல்லி தான் போடுறாங்க. ஹாரி ஜெயராஜ் மியூசிக்னு போடாம ஹாரி ஜெயராஜ் வைப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெப்பியான ஒரு பாடல் அப்படின்னே சொல்லலாம். ஹாரி ஜெயராஜ் பாட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு கேட்காதுல? நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி புதுசா கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. விண்டேஜ் ஹாரி ஜெயராஜ் நம்ம எதிர்பார்க்கலாம்.
விண்டேஜ்லாம் கிடைக்குமான்னு கேட்டா டவுட்டு. இப்ப இருக்கிற இதுக்கு நானே இறங்கி செய்யறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெப்பியான சாங். ஓகே, இதுக்கு முன்னாடி ராஜேஷோட கூட்டணியில ஒருக்கல் ஒரு கண்ணாடி ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல வந்திருக்கு. அந்த ஆல்பம் எவ்வளவு ஹிட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு கிளாசிக்கான ஆல்பம். இன்ஃபேக்ட் வந்து அந்த படத்தை வந்து காப்பாத்துனதே வந்து சந்தானமும் ஹாரிஸ் ஜெயராஜும் தான். அதை மறுக்க முடியாத உண்மை. இப்போ அதே மாதிரி ஒரு ஆல்பம் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த பிரதர் அந்த மாதிரி ஒரு ஆல்பம், நல்ல பாடல்கள் இருக்கிற ஒரு ஆல்பம். சரி, ஓகே. ஆனா வந்து ராஜேஷுக்கும் ஹாரிஸ் ஜெயராஜுக்கும் ஒரு கம்பேக்கா இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. ஆனா இந்த இன்ட்ரோவை பார்க்கும்போது சாங் பயங்கரமா இருக்கு, விஷுவலும் பயங்கரமா இருக்கு. ராஜேஷுக்கு கம்பேக்கா இருக்குமோ இல்லையோ, ஆனா ஹாரிஸ் ஜெயராஜுக்கு இருக்கும்னு உங்களுக்கு தோணுது. அப்போ ஓகே, படம் வரும்போது யார் அது கம்பேக்கா இருந்துச்சு அப்படின்றத பாத்துடலாம். அடுத்த அப்டேட் வந்து வணங்கான். சூர்யா எடுத்துட்டு இருக்காரு, கீர்த்தி செட்டி பண்ணாங்க, கீர்த்தி செட்டி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அவங்களாம் பண்ணலங்க, பண்ணிட்டு போனவங்க. அவங்களாம் பண்ணிட்டு போனவங்க. ஒருவேளை நம்ம அந்த டைம்ல சினிமாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்பெல்லாம் பேசிட்டு இருந்திருப்போம். ஆமா ஆமா, ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து அருண் விஜய் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்சு அந்த படத்து மேல பெரிய நம்பிக்கையில இருக்காரு அருண் விஜய். அந்த படத்துல வந்து ஒரு பேச முடியாத ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த படத்துக்கு வெயிட் எல்லாம் போட்டு ரொம்ப அந்த கொஞ்சம் தொப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் இன்னும் பல்சியா ஒரு மாதிரி ஒரு லுக்ல வந்திருந்தாரு. மண்டைக்கு வந்து பொழுதெல்லாம் புரண்டு வந்து செம்படை ஆக்கி சேத்துல உருண்டு மாலா படங்கள்ல எப்படிலாம் நம்ம கஷ்டப்பட முடியுமோ, இல்ல எந்தெந்த ஹீரோக்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி அருண் விஜய் அவர்களும் இந்த படத்துக்காண்டி கஷ்டப்பட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் லுக்னு தெரிஞ்சது, ஃபர்ஸ்ட் லுக்லயே கஷ்டப்பட்டிருக்காருன்னு தெரிஞ்சது வந்து இந்த படத்துல தான். அதுக்கப்புறம் டீசர் அதெல்லாம் வந்து பயங்கரமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தை பத்தி என்ன தகவல்னா, இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆக போகுது. எப்போ வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா 8ஆம் தேதி இந்த மாசம், அதாவது நாளை கழிச்சு ஈவினிங் 6 o'clock வந்து இந்த ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆக போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதோட சினிவேவ்ஸோட இன்னைக்கான அப்டேட் வந்து முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சினிவேவ் சீரிஸ் வந்து தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்க. அன்டில் தென் உங்களோட இருந்து நாங்கள் 2 பேருமே விடைபெறோம். ஓகே, டாடா, பாய் பாய்.